யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்க இல்லீங்களா, அந்த ஊர்க்காரங்க நாங்க. ஐயா உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காருங்க. என்ற பேர் லூஸ் கவுண்டருங்க. நீங்க பார்த்து போட்டு வந்தீங்கல்ல பொண்ணு, அதை பத்தி சில விஷயம் சொல்லி போட்டு போலான்னு வந்தனுங்க. என்ன விஷயம்? ஆனா சொல்றதுக்கு ஏற்பட்ட விஷயம் இருக்குதுங்க. சிலதை மட்டும் சொல்றேனுங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒருத்த வேலை செய்யறானுங்க. அவன் பேரு கூட பேரு என்ன? கோபாலகிருஷ்ணனுங்க. கோபாலகிருஷ்ணனுங்க. பாக்குறது நல்லா பப்பல பல மாட்ட பல பலன்னு இருப்பானுங்க. அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் லவ்வுங்க. லவ்னா தெரியல, நம்ம ஊர் பக்கம் காதல்னு சொல்லுவாங்க. காதலுங்க. அது ரெண்டு பேரும் அப்படி இப்படி இருந்தாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நான் என்ற நாள் பாக்கலீங்க. இந்த பாருங்க, என்னடா உள்ளூர்கார பொண்ணை பத்தி இப்படி சொல்றானு தப்பா நினைக்காதீங்க. நமக்கு பொய் பேச தெரியாதுங்க, மனசுக்கு பிடிக்காதுங்க. ஏதாவது வெளிச்சமா பேசி போடணுங்க. நீங்க வேற பாம்பேல இருந்து வந்திருக்கீங்களா? நமக்கு இருக்கிற வசதிக்கு எதுக்குங்க அந்த பொண்ணெல்லாம் நமக்கு? எதுக்குன்னு கேக்குறேன். புள்ள வேற பாக்குறதுனால பளிச்சுன்னு இருக்குதுங்க. ஊருக்குள்ள நான் நீன்னு போட்டி போட்டு பொண்ணு கொடுக்க வருவானுங்க. அதுல ஏதாவது நடந்தா பார்த்து கட்டலாம் இல்லைங்களா? நான் வேணா ஒரு நல்ல பொண்ணா பாக்கட்டுங்களா? இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால ஆம்பளைங்களோட சுத்துறது வெறும் வயசு கோளாறுதான். அது இன்னைக்கு நாகரிகமா போச்சு. இத போய் பெருசுப்படுத்துறீங்களே. அம்மா சொல்றது கரெக்ட். நான் கூட காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா. காதல் வேற, கல்யாணம் வேற. அது சரி தம்பி, நான் என்ன சொல்ல வரேங்கன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆத்தாளுக்கு போலக்கு பெரிய மனஸ்தானுங்கோ. ஏதோ நல்லது நடக்குன்னு சொல்லி போட்டு போலான்னு வந்தனுங்க. என்ன பண்றது, கல்யாணம் ஜாம் பண்ணுங்க, வந்து கலந்துக்கிறேன். பாருங்கோ, வாடா. என்ன காலமாட அம்மா மேலே பாயுது? உன் மூஞ்சி முகரையும் பாக்குறப்பவே நினைச்சேன், நீ இவனை வயிற்றுல சுமந்த அம்மாவா இல்ல கட்டுல சுமக்கிற கும்மாவான்னு. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்ப, என்கிட்டயே ரீல் விடுறியா? ஏண்டா பாம்பே கேப் மாதிரி, உன்னை பத்தி நான் பொண்ணு வீட்டுல சொன்னேன்னு வை, நீ பாம்பே மாப்பிள்ளையா இருக்க மாட்ட, எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன் தான் மாப்பிள்ளையா இருப்ப. ஏய், ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இனிமே நான் பேசுவேன், நீ கேளு. தள்ளு. தயவு செஞ்சு வெளியில சொல்லிடாதீங்க. எங்களுக்கு கிடைக்கிற சொத்துல பாதி சொத்து உங்களுக்கு கொடுத்துறேன். யாருக்கு வேணும் சொத்தெல்லாம்? நமக்கு சொத்துல எல்லாம் ஒண்ணு பங்கு வேணாம், சுகத்துல தான் பங்கு வேணும். என்ன சொல்றீங்க? பாம்பே வரைக்கும் பாய் விரிச்சு படுத்திருக்கிற, உனக்கு இதுவும் கூட புரியலையா? சரி, புரியுற மாதிரி சொல்றேன். அந்த பையன் ராதா காலத்துல தாலி மட்டும் தான் கட்டணும். முத ராத்திரி அதாங்கண்ணே ஃபர்ஸ்ட் நைட்டு, அது எங்க கூட தான் நடக்கணும். அதுக்கப்புறம் நீ ராதா கூட்டு பாம்பேக்கு போனாலும் சரி, துபாய்க்கு போனாலும் சரி. இங்க பாரு கண்ணு, இதுதான் எங்க ஊர்ல ஒரு கால ரெண்டு மாகான்னு சொல்லுவாங்க. சொத்து பூரா உனக்கு, சுகம் பூரா எனக்கு. எப்படி? ரெண்டு பேரும் யோசிக்கிறத பார்த்தா நான் ஏதோ ஃப்ராடு பண்ற மாதிரியும், நீங்க ஏதோ நாணயமா பொண்ணு கட்ட வந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி சரி யோசிங்க. நான் எப்படி நேரா ஊருக்குள்ள போறதா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போவா? ஐயோ வேண்டாங்க, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறோம். அப்படி வாங்க வழிக்கு. வந்த சொல்லி முடிஞ்சது, புறப்படுமா? புறப்படலாங்க. கொஞ்சம் இருங்க, சாப்பிட்டு போலாம். ஐயா, நம்மள மத்தவங்க நினைக்காத கண்ணு, நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். இன்னொருத்தங்க சாப்பிட்ட எச்சல சாப்பிட்டு நாங்க பழக்கம் இல்ல. வர பாம்பே, பட்டுமா? கோபாலு, என்னப்பா அம்மா நல்லா கூப்பிட்டு திடீர்னு உமா உமான்னு கூப்பிடுற? ஒண்ணு இல்லம்மா. என்னது கையில? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. நீ எதையோ மறைக்கிற. என்னது? என்னது? அது இந்த கணக்கு பண்ற பொண்ணு இருக்குல்ல, அது இந்த புண்ணாக்கு கணக்கு எழுதுற நோட் இருக்குல்ல, அதான். அட பாப்பா, எனக்கு அடுப்புல நிறைய வேலை இருக்கு, நீ கூப்பிட்டேன்னு வந்தேன். ஆமா ஆமா ஆமா. என்ன இப்படி உட்காரு? எதுக்கு? உட்காரு உட்காரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நேத்து கோயம்புத்தூர் போனா அங்க ஒரு பெரிய ஜோசியர் பார்த்தனே. கைரேகை பாத்தியா? இல்லம்மா, நீ குப்பையோட குப்பையா வச்சிருந்திய என் ஜாதக புத்தகம், அதை ஒற்றை அடிச்சுட்டு அவர்கிட்ட போய் காட்டானே. அடே அப்பா, இப்பதான் என் பிள்ளைக்கு வயசுக்கு தந்த பொறுப்பு வந்திருக்கு. ஜாதகத்தை பார்த்து என்ன சொன்னாரு? என் ஜாதகத்துல சுத்தி பார்த்தா சுக்கிர திசை, குறுக்கால பார்த்தா குரு திசை, புரட்டி பார்த்தா புதன் திசைன்னு சூப்பர்ன்ட்டாரே. அப்புறம் என்ன சொன்னாரு? அது மட்டும் இல்லம்மா, பாயாசம்னா அதுல நான் முந்திரி, பார்லிமெண்ட்னா நான் அதுல மந்திரி, நகைக்கடியில ஒரு தங்கம், 4 பேருக்கு மத்தியில சிங்கம்ட்டார. என் பிள்ளைக்கு இவ்வளவு பொருத்தம் இருக்குன்னு சொன்னாரா? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ சிங்கிள் பொண்டாட்டின்ட்டாரு. என்னது? எனக்கு கல்யாணமே நடக்காதுன்ட்டாரு. எவன் சொன்னவன்? கட்டையால் அடிப்பாமன. அப்படி மீறி நடந்தா காதல் கல்யாணம் தான் நடக்கும்னாரு.
காதலோ கத்திரிக்காயோ கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் ஏப்பா கவலையா இருக்க? இந்த முகத்தை யாருமா காதலிப்பா? ஏப்பா உன் முகத்துக்கு என்ன? உன்னை காதலிக்கிறதுக்காக எத்தனை பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காளுங்க. எங்க சிரி பாக்கலாம், நல்லா சிரி. ஐயோ, இந்த கன்னத்துல இருக்க குழி இருக்குதே, வட்ட நிலாவுக்கு பொட்டு வச்ச மாதிரி. இது ஒண்ணு போதும் கண்ணு. எப்பேற்பட்ட மைசூர் மகாராணியா இருந்தாலும் என் வீட்டுக்கு மருமகளா வருவேன்பா. அப்படிங்கிற? ஆமா. இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன், பாத்துக்கேன். அதுவும் என்ன லவ் பண்ணுது. என்னப்பா, உன்னோட சேர்ந்து நானும் தாட்டு போட்டுன்னு பேசிட்டேன். போட்டோவை பார்த்த உடனே நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. உன் முதலாளியோட பொண்ணு, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா? பொண்ணு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, பெத்தவங்களும் சம்மதிக்கணும். அம்மா, ராதா மேல அவங்க அப்பா உயிரையே வச்சிருக்காரு. என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன், ராதா போய் அவங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லட்டும், அடுத்த நாளே கல்யாண பத்திரிக்கை அடிச்சிருவாரு. அப்படியா? சுப்புலட்சுமி அம்மா, வாங்க வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி ஊஞ்சல் உட்காருங்க, காப்பி கொண்டாந்துறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். என் பொண்ணும் உங்க பையனும் ஒருத்தர் விரும்புறாங்க. ஆமாங்க, இப்பதான் கோபால் அதை பத்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் என் பொண்ணுக்கு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு, பத்திரிக்கை கூட அடிச்சுட்டேன். கோபாலே, நீ நினைச்சது எவ்வளவு சரியா போச்சு பாத்தியா? நீயும் ராதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்கன்னு தெரிஞ்ச உடனே கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டாங்கன்னா பொண்ணு மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரிதான். ஏங்க, கல்யாண பத்திரிக்கையில கோபாலோட அப்பா பேரை போட்டிருக்கீங்கல்ல? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கல்யாணம் என் பொண்ணுக்கு தான். ஆனா மாப்பிள்ள கோபாலகிருஷ்ணன் இல்ல, பாம்பே மாப்பிள்ள. சுப்புலட்சுமி அம்மா, உங்க மகன் ரொம்ப நல்லவன், நாணயமானவன். என் பொண்ணு அவனை கட்டிக்க ஆசைப்பட்டான். அவளை பொறுத்த வரைக்கும் அவ எடுத்துக்கிட்ட முடிவு சரியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பா தெரியுது. என்னால இதை ஏத்துக்க முடியாது. பதினெட்டு வருஷமா பெத்து வளர்த்த அப்பா ஆத்தா பெருசு இல்ல, 10 நாள் பழகின காதலம் தான் பெருசுன்னு ஒரு பொண்ணு சொன்னா அது மத்தவங்களுக்கு வேணா செய்தித்தாளா இருக்கலாம். ஆனா பெத்தவங்களுக்கு அது நெஞ்சில போட்ட நெருப்பாத்தான் இருக்கும். நீங்க ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறதுனாலதான் என் வேதனையை உங்ககிட்ட சொல்றேன். சொத்து 10 கோடி இருந்தாலும், சொந்த பந்து 1000 இருந்தாலும், ஒரு பொண்ணை 10 பாவத்துக்காக நான் உங்க காலில் விடுறேன். கடவுள் சன்னிதானத்துல வைக்க வேண்டிய கல்யாண பத்திரிகைய உங்க காலடியில வச்சிருக்கேன். என் மக கல்யாணம் நான் நினைச்சபடி நடக்கணும்னா அந்த கல்யாண பத்திரிகை எடுத்து என் கையில கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா ஏதாவது விஷம் இருந்தா கொடுங்க. நானும் என் பொண்டாட்டியும் குடிச்சிட்டு செத்துடுறோம். வெட்டி போட்ட பச்சை மட்டையில என் மக கல்யாணத்துக்கு பந்தல் போடுறதா இல்ல எங்க சாவுக்கு பாட கட்டுறதான்னு நீங்க தான் முடிவு சொல்லணும். ஐயா, எங்களை சுமதாங்கி கல்லா நினைச்சு உங்க பாரத்தை எங்க மேல இறக்கி வச்சுட்டீங்க. இனிமே நாங்க உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டோம். உங்க மனசுப்படியே உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்திக்கங்க ஐயா. எல்லாரும் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் வர வேண்டாம்னு சொல்றேன். அதுக்காக என்ன மன்னிக்கணும். கோபாலு, கோபாலு, என்ன மாதிரி அவரு பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு பத்திரிக்கை கையில கொடுத்துட்டு போறாரு.
நீ பாட்டுக்கு வாங்கிட்டு பேசாம நிக்கிற. என்னப்பா செய்ய சொல்ற? வந்தவன் அதிகாரமா பேசியிருந்தா நானும் எதிர்த்து பேசியிருப்பேன். உன் பையனுக்கு படிப்பு இல்ல, வசதி இல்ல, அந்தஸ்து இல்ல, அதனால என் பொண்ணு அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தான்னா அந்த பொண்ணை முதல்ல தூக்கிட்டு போய் தாலி கட்டி கூட்டிக்கிட்டு வாடான்னு உங்ககிட்ட நான் சொல்லி இருப்பேன். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த முண்டச்சி கால்ல விழுந்து கெஞ்சிறப்போ என்னப்பா செய்ய சொல்ற? பெத்தவங்க வயிற்றுச்சல் கொட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வீட்டு வாசப்படியை தாண்டிட்டான்னா அப்புறம் அவ புகுந்த வீட்டுல பூகம்பம் தான்ப்பா மிஞ்சும். கோபாலு எல்லாம் நம்ம தலை விதிப்படிதான் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு மனச மாத்திக்கப்பா. எப்படிப்பா?